அங்க தான் போக போகுது. ஸோ அது நமக்கு எதையும் பாதிக்காது. இப்படி மூழ்குறாங்கன்றப்ப எங்க போகும்னா, இந்த உணவு குழாயில போறதுக்கு பதிலா, மூச்சு குழாய்க்குள்ள போற தண்ணி தான் நமக்கு பிரச்சனையே வந்து பெருசா ஆக்கி விடுறது. இந்த மூச்சு குழாயில போறது லங்ஸுக்குள்ள காத்து தான் போகணும். காத்த தவிர எது போச்சுனாலும் லங்ஸால ஃபங்ஷன் ஆக முடியாது. பிரச்சனை ஜாஸ்தியாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த லங்ஸ் ஃபுல்லா வெட் ஆகிடுது. காத்து போய் ட்ரையா இருக்க வேண்டிய லங்கு, தண்ணி போய் ஃபுல்லா வந்து வெட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணலான்னா, இதே தான். அந்த உள்ள தண்ணியிலேருந்து அவங்க வெளியில கரைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பல்ஸ் இருக்கா, ரெஸ்பான்ஸ் இருக்கா, கான்ஷியஸ்னஸ் இருக்கான்றத தான் முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம கூப்பிட்டு பார்க்குவோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றப்போ அடுத்தது மூச்சு விடுறாங்களா, பல்ஸ் இருக்கான்றத தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். அப்படி பல்ஸ் இல்லை, நார்மலாக மூச்சு விடலை, மூச்சு எடுக்காம ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ எகெயின் அதே தான், பேசிக் லைஃப் சப்போர்ட் தான். பிஎல்எஸ், சிபிஆர், அந்த ஆக்சிஜன் பிரெத். சிபிஆர்ன்றது 30 டைம் கம்ப்ரெஷன், 2 தடவை ஆக்சிஜன் பிரெத். இது மட்டும் நம்ம கண்டினியூஸாக ஹெல்ப் வர வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம்னா போதும். ஸோ அடுத்தது பல்ஸ் இருக்குது, தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம், ஆனால் பல்ஸ் நல்லா இருக்குது, பட் மூச்சு விட மாட்டேன்றாங்க, இல்லை கரகரன்னு சவுண்டு வருது, நார்மலாக மூச்சு விட முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் அவங்க வாயில் ஏதாவது அடைச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிற செடியோ அவங்களோட அந்த தொண்டையில் அடைச்சி ஆக்சிஜன் போகாமல் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பாதையை தடுத்து இருக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுது, விஷுவலைஸ் பண்ண முடியுது. நம்ம எடுத்துட்டோம்னா நார்மலாக மூச்சு விட முடியும்னா வாயை திறந்து பார்த்து எடுத்துடலாம். வாயை ஸ்டிஃபாக பிடிச்சிருக்காங்க, திறக்க முடியல அப்படின்றப்போ ஜா த்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த தாடை, இந்த போனில் இப்படி வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்தோம்னா வாய் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனது அதுக்கப்புறம் மேனிப்புலேட் பண்ணி இன்னும் திறந்து உள்ளே இருக்கிற அந்த பார்க்க முடியுது, இதுதான் அடைச்சிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பிரெத் கொடுக்கலாம். அப்படி எதுவும் பார்க்கறதுக்கு தெரியல, ஆனால் சவுண்ட் இருக்குன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். நார்மலாக நம்ம கொடுக்குற அந்த ரெஸ்கியூ பிரெத்தை மட்டும், மூச்சு மட்டும் காற்று அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஹெல்ப் வந்து அடுத்து ஃபர்தராக அவங்க வென்டிலேட்டர் தேவைப்பட்டால் வென்டிலேட்டரில் வச்சு என்னன்றதை ஃபர்தர் கேர் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க முடியும். எல்லாத்தையுமே நம்ம இங்கே பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச பேசிக் ஹெல்ப்பை பண்ணோம்னா அவங்களோட ரெக்கவரி நல்லா ஆகி போகும்போது பெரிய பாதிப்பு இல்லாமல் போவாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை நம்ம இன்னும் ஈஸியாக சேவ் பண்ணுன்றது தான் நமக்கு முக்கியமாக தேவை. ட்ரௌனிங் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. தண்ணியில் சூசைடல் இன்டென்ஷனலாக குதிச்சிருவாங்க, இல்லை தெரியாமல் விளையாடிட்டு இருக்கும்போது. இப்போல்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது, குழந்தைங்க அந்த பக்கம் விளையாடிட்டு இருப்பாங்க, தள்ளி விட்டுருவாங்க, உள்ளே விழுந்துட்டாங்கனாலும். ஸோ இதை நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ணாலே போதும். தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்ததும் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், ரெஸ்பான்ஸ்